ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்கள் மைண்டில் அவங்கள பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்கள பற்றி உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கிறீங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு அதே சேம் டைம் அவங்க மைண்டில் அவங்கள பற்றி என்ன நினச்சி வச்சுருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்மோனி, breakthrough, new vision, possibilities, morality, creativity, participation, trust, suppression, rebirth, guilt, laziness. So not more delays. Okay. Six of Swords, Temperance, Two of Wands, Four of Cups, Two of Swords, the Moon. Queen of Pentacles, Ace of Wands, Knight of Cups, Lovers, Queen of Wands, Knight of Pentacles. Okay, thank you universe. ஓகே, தென் கரண்ட்லி இப்போ வீடியோ நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினச்சி வச்சுருக்கிறீங்க, அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஷுவராக ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட மைண்டில் இருக்கிற தாட்ஸும் ஷுவராக உண்மையாக இருக்கும். ஓகே, பட் இது பர்சனல் ஸ்டடி கிடையாது. கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட் இருக்கிற பர்சனை பற்றி நீங்கள் மைண்டில் என்ன நினச்சி வச்சுக்கிறீங்க, இல்லைங்க உங்கள் சுச்சுவேஷன் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின உங்கள் தாட்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், கரண்டி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வெளியே காட்டிக்கலாம். நான் நல்லா இருக்கேன், என் லைஃப் நல்லா போயிட்டுருக்குது, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஓகே, மேபி நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்னாலேயோ இல்லைங்க சில போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளோ லைஃப்பில் வலி வேதனை இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே அதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு வெளியே சிரித்த முகத்தோடு திரிவாங்க. ஸோ அதே மாதிரி கரண்ட்லி நீங்கள் வெளியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். எனக்கு லைஃப்பில் எந்த குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தாச்சு அப்படின்னா
நீங்கள் ஆக்சுவலி ஷைன் பண்ணுறீங்க, வெளி பார்வைக்கு வெளி மக்களோட பார்வையில் நீங்கள் ஷைன் பண்ணுறீங்க. பட் உள்ளுக்குள்ளே பார்த்தாச்சுன்னா அப்புறம் உங்களுக்கும் வலி இருக்குது, வேதனை இருக்குது, மனக்கவலை இருக்குது நம்ம சொல்லலாம். என்ன டோட்டலாக சொல்ல போயாச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், தூங்காத இரவுகள் கடந்து நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஓகே, கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். டோட்டலி ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை, மொத்தமாக லைஃப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை. கரண்ட்லி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், பட் உங்களோட மைண்டில் இருக்க தாட்ஸ் அண்ட் அப்படின்னா நீங்கள் எத்தனையோ வாட்டி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உண்டு. சப்போஸ் இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகுது, யாருக்கிட்டேயும் இல்லாத ஒரு ஹார்மோனி. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வரவங்க போகிறவங்க கூடலாம் நமக்கு ஹார்மோனி ஃபீல் ஆகாது. நம்ம ஹார்ட்லேயும் நம்ம மைண்ட்லேயும் யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ, சில பர்சன்ஸ் வந்து இந்த மேரிட்டல் அஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், நம்ம ஒரு மேரேஜ் லைஃப்பில் நம்ம இருப்போம். ஓகே, மேரேஜ் லைஃப்பில் அது ஒரு கார்பிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். தென் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் நம்ம ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணுறோம், தென் அவங்க மைண்ட்லேயே ஹார்ட்லேயே இருப்பாங்க அப்படின்னா, ஸோ அவங்க கூட நமக்கு ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகும். அதே மாதிரி இது ஒரு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேபி உங்கள் சைடில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புங்கிறது. ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலி உங்கள் சைடில் 2 சுச்சுவேஷன் ஆகும். ஒன்லி வந்து 2 சுச்சுவேஷன் சொல்லும்போது ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். இல்லைங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு லைஃப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னராக, இல்லைங்க இந்த ஒரு பர்சனா அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பர்சனா, இல்லைங்க தன்னோட ஃபேமிலியா. டோட்லி நீங்கள் ஒரு 2 சுச்சுவேஷனில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே, கரண்ட்லி நீங்கள் இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆன பிறகும் எத்தனையோ வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் 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 நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஒரு சிலவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்கலாம். காரணம் என்னென்னா 2 சுச்சுவேஷன் ஸ்டக்கு, 2 உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சார். மேபி ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், அந்த சுச்சுவேஷனுங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம். இப்போ மேரிட்டல் அஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ஒரு சுச்சுவேஷனுங்கிறது உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், அந்த சுச்சுவேஷனுக்கு அது ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் 2 சுச்சுவேஷனில் ஸ்டக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுக்கு நான் என்ன முடிவெடுப்பேன் அது ஒன்றுமே தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு கடந்து போயிட்டுருக்கலாம். அதான் நான் சொன்னேன், வெளிப்பார்வைக்கு நீங்கள் ஷைன் பண்ணுற மாதிரி மற்றவங்களோட கண்ணுக்கு நீங்கள் தெரியலாம், பட் டோட்டலாக உள்ளுக்குள்ளே டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஹாப்பி இல்லை. ஆக்சுவலி டோட்டலாக உங்கள் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, டோட்டலாக உங்கள் லைஃப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை, ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, எத்தனையோ நாட்கள் ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அந்த 2 சுச்சுவேஷனையும் வச்சு எத்தனையோ நாட்கள் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டக்காகி நின்றுட்டு உண்டு. அதே சேம் டைம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் கிடையவே கிடையாது, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் எந்த ஆப்ஷன்லையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இந்த ஒரு பர்சன்கிட்ட ஃபீலான ஒரு ஹார்மோனி உங்களுக்கு வேறு யாரு கூட ஃபீல் ஆகிட்டு இல்லை. எத்தனையோ நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சர் கிடையாது, ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாது, சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ணாது, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகலாம். எத்தனையோ வாட்டி நீங்கள் நினச்சிருக்கலாம், ஓவர் திங்கிங் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் உங்களால் மூவ் ஆன் ஆக முடியல. காரணம் என்னென்னா இவங்க கூட உங்களுக்கு ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகுது, ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். கரண்ட்லி உங்கள் லைஃப் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ கடந்து போயிட்டுருக்கலாம் நீங்கள். ஓகே, டோட்டலாக உங்கள் லைஃப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை. பட் எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஸ்டக்காகி நீங்கள் நின்னாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமல் அதை குறித்து ஓவர் திங்கிங் பண்ணி நீங்கள் பல நாட்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் கடந்து போயிட்டு உண்டு. வெளிப்பார்வைக்கு அவளுக்கு என்ன ப்ராப்ளம், அவள் ஹாப்பியாக இருக்கா, அவள் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, வெளிப்பார்வைக்கு உங்களை 1000 பேர் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இந்த 2 சுச்சுவேஷனை மாட்டிட்டு முன்னோட்டு கொண்டு போக முடியல, வெளியே தள்ளவும் முடியல. எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் கடந்து போயிட்டு கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, பட் கரண்ட்லி இப்போ ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ நாட்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து உள்ளுக்குள்ளே உங்களோட ஃபீலிங்ஸையும் வலியும் வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீங்கள் தவிச்சிடணும். அதே சேம் டைம் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதே சேம் டைம் இதில் வந்து ஓவர்டேக் பண்ணி வெளியே வரணும். நம்ம லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் ஸ்டக்காகி நம்ம நிற்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் கோல்ஸ் இருக்குது, ட்ரீம்ஸ் இருக்குது, நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், நம்ம க்ரியேட்டிவாக நம்ம லைஃப்பில் திங்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் ஒன்றும் முடிஞ்சிட்டுலாம் நம்ம சொல்லலாம். கரண்ட்லி வந்து உங்களுக்கு மனசிலாயிட்டு உண்டு. என்ன மனசிலாயிட்டு உண்டு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் கிடையாது, இது ஒரு கிளாரிட்டி இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் 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 நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு எத்தனையோ வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணாலும்
കറൻലി നിങ്ങൾ ഒരു റിയലൈസേഷനിലേക്ക് വന്നിട്ടുണ്ട്. நான் எனக்கு எந்த ஆப்ஷன்ஸ் இருந்தோ எனக்கு வேறு எந்த ஆப்ஷனையும் பிடிக்கல. அதே சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் கொண்டு போக முடியலை. பட் எத்தனையோ நாட்கள் ஸ்டக் ஆகி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம லைஃப்பில் ஒரு பேலன்ஸும் இல்லை. ஸோ கரண்ட்லி நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு. ஓகே, நம்ம கையில் இங்கே என்ன இருக்குது, எல்லாம் தெய்வம் நினைக்கிற மாதிரி நடக்கட்டும். நம்ம எத்தனையோ நாள் நம்ம இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி மேபி ஒரு சிலருக்கு மூவ் ஆன் ஆகிருக்கலாம், பட் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ உண்டாங்க. அதனால இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. எந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, பட் கரண்ட்லி நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு நடக்கிற மாதிரி நடக்கட்டிங்க. நம்ம கையில் என்ன இருக்குது, எல்லாம் தெய்வம் நினைக்கிறதுன்னு நடக்குது. இருக்கிற லைஃப்பை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவும் முடியலை. வந்திருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கவும் முடியலை. ஸோ கரண்ட்லி நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். கோயிலாக நீங்கள் போயிட்டுருக்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் டோட்டலாக உங்களை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிக்கலாம். எல்லாம் தெய்வம் நினைக்கிற மாதிரி நடக்கட்டும். இங்கே நம்ம கையில் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அதனால் எல்லாம் தெய்வம் நினைக்கிற மாதிரி நடக்கட்டும். பட் இன்னொரு விஷயம் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறீங்க. ஓகே, ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும் ஓவர் திங்கிங் பண்ணாலும் கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஒரு நியூ பாசிபிலிட்டியோடு பார்க்குறீங்க. ஓகே, ஏன்னா ரிலேஷன் ரெண்டு சுச்சுவேஷன் நீங்கள் பல நாட்கள் ஸ்டக்காகி நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் நீங்கள் நினச்சிட்டு பட் ஒன்றும் உங்களால் முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் ஓகே, எல்லாம் தெய்வம் நினைக்கிற மாதிரி நடக்கும். ஒரு அக்செப்டன்ஸ் போடும்போது சரி வந்தால் வரட்டும். தெய்வம் என்னத்தை நினைக்குதோ அதை கொடுக்கணும். அது மேபி எனக்கு லைஃப்பில் இருந்து ஒரு பர்சன் என்ட்ராகணும், இந்த ஒரு பர்சனோட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும்னு தெய்வம் ஒரு விஷயம் முடிவு பண்ணிச்சு அப்படின்னா அது ஷோராக என் லைஃப்பில் நடக்கணும். அதை ஏற்றுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, எல்லாம் ஏன்னா உங்களுக்கு இவங்க கூட ஒரு ஹார்மனி ஃபீல் ஆகுது. அதனால எல்லாம் தெய்வம் பார்த்துக்கூட கரண்ட்லி நீங்கள் பயங்கரமாக இந்த ஒரு பர்சனுக்கு மேலே ஆக்சுவலாக உங்கள் ஃபோக்கஸ் இல்லை. ஒரு நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு க்ளோஸாக இருக்கலாம், அட்டாச்சாக இருக்கலாம். எல்லாம் தெய்வம் சரி பண்ணணும் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிட்டீங்க. அதே சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் மனசில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுண்டு. ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாது, ஃபேமிலி எக்ஸ்பெக்ட் பண்ணாதுன்னு ஒரு நெகட்டிவ் தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் வந்து ஓகே தெய்வம் கொடுக்குறதா தான் கொடுக்கட்டும். அந்த ஒரு அக்செப்டன்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு அதே சேம் டைம் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு இப்போ மேபி கரண்ட்லி இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே சேம் டைம் மேரேஜ் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டோட்டலி கன்ஃபியூஸு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனை என் லைஃப்பில் ஹோல்டு பண்ணணும், சேவ் பண்ணணும், தக்க வச்சுக்கணும். ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா நீங்கள் பார்க்குறீங்க. ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஹோல்டு பண்ணி கொண்டு போக முடியுமா, சேவ் பண்ணி கொண்டு போக முடியுமா, பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதே சேம் டைம் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க. லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் வேணும். ரெண்டு சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகி நிற்கிறேன். வெளிப்பார்வைக்கு ஐ எம் வெரி ஹாப்பின்னு இருக்கேன். பட் எனக்குள்ளே இருக்கிற பெயின் வலி எனக்கு தான் தெரியும். நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒன்று மாறினா கொள்ளலாம். ஓகே, இல்லை ஒரு சிலவங்க மூவ் ஆன் ஆகிருக்கலாம், ஒரு சிலவங்க இந்த ஒரு பர்சன் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம். ஓகே ஓகே தென் இது வந்து உங்களோட எனர்ஜி. அதே சேம் டைம் நீங்கள் அப்போ இந்த பர்சனோட மைண்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே தென் இது ஒரு பர்சனோட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஷோராக நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு அப்படின்னா ஷோராக நமக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஏன்னா நமக்கு கார்டோட வைப்பில் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் ஆனதுக்கான ஒரு ரிசல்ட். ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆனதுக்கான ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேபி நீங்கள் கரண்ட்லி மேபி ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி இருந்தாலும் மென்டலி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. பட் ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு, எஃபோர்ட் கொடுக்குறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஸோ எந்த ஒரு எஃபோர்ட்டும் நான் கொடுக்கல, சேசிங்க நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. பட் அந்த பர்சனோட சைடில் பார்வைக்கு நான் மூவ் ஆன் ஆன மாதிரி ஒரு சிம்பதி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, என்னதான் சிம்பதி க்ரியேட் பண்ணாலும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் சேசிங் பண்ணல, நான் கால் பண்ணல, நான் மெசேஜ் பண்ணல, நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. அப்போ வந்து அவங்களுக்கு அது மனசில் ஆகிடுமோ, அப்படி கிடையாது. இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நம்ம கால் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறோம், சேசிங் எடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க ஃபிசிக்கலி ஓகே. பட் மென்டலி நீங்கள் 24/7 நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் உங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும், உங்கள் வைப்ரேஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கு ரீச் ஆகும்.
ஸோ அதுவுமே நீங்கள் வந்து இன்னர் சேசிங் நீங்கள் பண்ணக்கூடாது. அவுட்டரில் மட்டுமே நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணி இன்னர்லேயே நீங்கள் சேசிங் ஸ்டாப் பண்ணணும். ஓகே, அதை ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களை பயங்கர பிஸியாக வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். மைண்டை வந்து கெரியரில் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்கள். செல்ஃப் ஃப்ளோவில் டைவர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்னர் சேசிங்கை ஸ்டாப் ஆகிடும். ஓகே, தென் இவரோட சைன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி வந்து இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி லேசினஸ் காட்டிட்டு உண்டு. அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே 110% நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் இவருங்க கேர் பண்ணிட்டு உண்டு, லவ் பண்ணிட்டு உண்டு, இவருக்கு ஃபினான்ஷியலி நீங்கள் நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. காரணம் நீங்கள் ஆக்சுவலி ஸ்டேபிள் ஆகும், கிரவுண்டட் ஆகும், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக ஆக்சுவலி நீங்கள் வீடியோ பார்க்குறோங்க. பக்கா ட்ரெடிஷ்னல், பக்கா கிரவுண்டட், சொல்லப்போனால் லாயலாக நீங்கள் ஒரு உண்மையாக இருந்துட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போது இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகுவீங்க, இல்லைங்க நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு இவர் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. கரண்ட்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. மேபி உங்களோட கேரக்டர்ஸில் இருக்கட்டும், லைக் உங்கள் பிஹேவியராக இருக்கட்டும், இல்லைங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. ஓகே, அது அவருக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, அந்த ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க அந்த ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அது இந்த ஒரு பர்சனை ஆக்சுவலி உள்ளுக்குள்ள ஒரு மரண வலியை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, அந்த ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இவருக்கு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மரண வலியை கொடுத்துட்ருக்கு. அப்படி மரண வலி உள்ளுக்குள்ள அந்த ஒரு பர்சன் ஃபேஸ் பண்ணாலும் வெளியே ஐ எம் ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னை போல் இந்தியாவில் யாருமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக வந்து வெளியே இந்த பர்சன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது இந்த பர்சனோட கழிவுன்னு நம்ம சொல்லலாம். தெய்வம் கொடுத்த ஒரு கழிவுன்னு நம்ம சொல்லலாம். உள்ளுக்குள்ளே மரண வலி அனுபவிச்சாலும் வெளியே இந்த மாதிரி யாரும் ஹாப்பியாக இருக்க போகிறா, அது வெளி பார்வைக்கு காட்டுறது. பட் நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, அவ்வளோ கேரிங்கான ஒரு பர்சன், அவ்வளோ லவ்வபிளான ஒரு பர்சன் நம்ம லைஃப்பை விட்டு போகிறாங்களே, அந்த ஒரு பெயினுங்கிறது இவருக்கு ஒரு மரண வலி உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கு. சப்ரஸ் ஆக பண்ணுறாரு. டோட்டலாக இவர் மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாலேயே இருக்கலாம். டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை சப்ரஸ் ஆக பண்ணுறோம். அது மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் லேசினஸ் காட்டிட்டு எங்கே போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கேரிங்காக லவ்வபிளாக இருந்துட்டு உண்டு. இவருக்கு ஒரு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு லேசினஸ். நம்ம ஆக்ஷன் எடுக்காட்ட என்ன, அவங்க தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்கல்ல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு எங்கே போகுது, ஒரு லேசினஸ் காட்டிட்டு உண்டு. எத்தனையோ வாட்டி நான் நீங்கள் சொல்லியிருக்கலாம், நான் மூவ் ஆன் ஆகிடுவேன், நீ வேணால் மூவ் ஆன் ஆகுன்னு சொல்லியிருக்கலாம் இவர். ஏன்னா நீங்கள் மேபி அவர் நினச்சிருக்கலாம் ஜஸ்ட் ஒரு வாய் வார்த்தை, நீங்கள் உண்மையாக அப்படி பண்ண மாட்டீங்க. நீங்கள் அவ்வளோ கேரிங்காக லவ்வபிளாக நீங்கள் இருந்துட்டு உண்டு. பட் கரண்ட்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு அந்த ஒரு ஆக்ஷன்ஸ், அந்த ஒரு செயலுங்கிறது அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மரண வலியை கொடுக்குது. அதுலேயும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, அதுவும் ஓகே. கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெளிப்பார்வைக்கு நீங்கள் ஹாப்பியாக காட்டிக்கிறீங்க. நீங்கள் இன்னும் சேசிங் பண்ணாலும் அவுட்டரில் நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் ஒரு சிலங்க மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு மட்டும்தான் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்போ கரண்ட்லி நீங்கள் கோயிங் வித் சுச்சுவேஷனில் போகிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஃபேஷியல்ஸை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் இன்ட்யூஷன் உங்களை பயங்கர பாசிட்டிவாக கெயிட் பண்ணுது. கரண்ட்லி அடிச்சு பிடிச்ச லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. கரியரில் பயங்கரமாக நீங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கலாம். சோஷியல் மீடியாவில் பல ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்லி ஹாப்பியாக இருக்கிறீங்கல்ல, அது வந்து ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி பயங்கர கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி யாரும் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒன்று நம்ம பிரச்சனையை ஒன்று சொல்லி அழுதா என்ன. நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், ஒரு லேடி தலையை பிடிச்சிட்டு கத்துறாங்க பார்த்தீங்களா. அதே தான் இப்போ இவருக்கு கடந்து போயிட்டுருக்காரு. ஏன்னா எப்படி உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுது? உங்களுக்கு ஒரு பெயின் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி, இந்த ஒரு போஸ்ட்டை நினச்சி உங்களுக்கு எந்த ஒரு பெயின் இல்லையா? இல்லைங்க நீங்கள் காட்டிலே ஸ்நேகமெல்லாம் இங்கே பொய்யாகி போச்சா? இதெல்லாம் இவர் திங்க் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பெயினையும் சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது ஒரு கண்ணு காணாத இடத்துல போய் யாருக்கு தெரியாமல் ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கத்தி விழித்து ஒப்பாரி வச்சா என்ன, அந்த சுச்சுவேஷன் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. இவர் ஆக்சுவலி மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி ஹைலி அட்ராக்டட் உங்கள் கூட. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி இப்போ இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா, இவருக்கு லைஃப்பில் உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும். ஓகே, ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுத்துட்டில்ல இது வரைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவருக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் லாயல், ஆக்சுவலி நீங்கள் கிரவுண்டட், நீங்கள் ஸ்டேபிள், நீங்கள் ஒருத்தவங்களை மைண்டுக்குள்ளே நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷனையும் நீங்கள் அதை பிரேக் பண்ண மாட்டேங்கன்னு இவருக்கு தெரியும்.
பட் நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, அந்த ஒரு செயலுங்கிறது இவருக்கு மரண பயத்தை கொடுத்துட்ருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஒரு நமக்கு 2 வாட்டி வந்து ரீபர்த்துக்கு ஆடு வந்துட்டு. ஸோ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் உண்டு. இவரோட கரண்ட்லி இவரோட தாட்ஸ் வந்து அப்படியே ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும், இவர் டிசைர் ஆகும் ஆக்சுவலி கரண்ட்லி. ஓகே, நமக்கு இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு பாசிபிள் ஆகும், அப்போ டைம் எடுத்துக்கும். ஓகே, பட் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் உண்டு, ஒரு ரீபர்த் உண்டு. ஏன்னா அது இவரோட டிசைர் ஆகும். ஆக்சுவலி இவர் நைட்டு டைம் வந்து என்ன சொல்கிறது, இவருக்கு ஆக்சுவலி நைட்டு தூங்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு கால் பண்ணால் என்ன, மெசேஜ் பண்ணால் என்ன, ஒன்று போய் அப்ரோச் பண்ணால் என்ன, இவருக்கு பல 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 தாட்ஸ் இவரோட மைண்டில் உண்டு. பட் ஆளுக்கு ஒரு பக்கம் பேடியும் உண்டு. ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகுவீங்கன்னு இவர் நினச்சி பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நடத்தி காட்டிட்டு உண்டு. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. அப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒன்று காலோ மெசேஜோ ஒன்று பண்ணி வந்தால் ஆக்சுவலி இது ஓவர் திங்கிங் ஆகும். இது இந்த பர்சன் ஆக்சுவலி நினைக்கக்கூடிய ஒரு ஓவர் திங்கிங். நம்ம போய் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணி நம்ம ஒன்று போனால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, அது இவரோட ஓவர் திங்கிங். ஓகே, பட் ட்ரஸ்ட் உண்டு. கரண்ட்லி என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம், பட் உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட கேரக்டர் இவர் நல்லா மனசிலாக்கி வச்சுட்டு உண்டு. எந்த சுச்சுவேஷன்லேயும் இவரை நீங்கள் விட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு லாயல், கிரவுண்டட், ஸ்டேபிள், ட்ரெடிஷ்னல், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். இவர் எப்போ வந்தாலும் நீங்கள் அஸ்பெக்ட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் உண்டு. அந்த ட்ரஸ்ட்டில் கூட இவர் எப்போ வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணலாம் அவருக்கு ஒரு தாட்ஸ் உண்டு. ஓகே, கரண்ட்லி இதுதான் இவரோட தாட்ஸ். ஆக்சுவலி நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ரீஸ்டார்ட் உண்டு, ரீபர்த் உண்டு. இவர் இது வரைக்கும் ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுக்கல, அப்படி இனி வரக்கூடிய ஒரு டைம் உங்களுக்கு ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுப்பாரு. பட் நமக்கு இங்கே கமிட்மெண்ட் சொல்லும்போது நமக்கு டைம் எடுத்துக்கும். எந்த அளவுக்கு இவரை நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இவர் இல்லாட்டாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன், எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுது, அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட், ரீபர்த்துங்கிறது சீக்கிரமாக நடக்கும். ஓகே, அப்போ உங்களோட எனர்ஜி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு போஸ்டோட எனர்ஜி கரெக்டாக இருக்கும். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டனான ஃபஸ்ட்டு ஏஜ் பார்த்துடலாம். மேபி ஒரு சிலவங்களுக்கு 24 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 24 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 42 ஏஜ் இருக்கலாம். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு 18 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ 44 ஏஜ் இருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு. ஸோ 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் நம்ம இனி இங்கே இம்பார்ட்டனான நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மந்தில் அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.